என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ, துணி வேற தைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இந்த மைனாவும் முகிலும் சேர்ந்துக்கிட்டு துணி தைக்கவே விட மாட்டேங்குதுங்க. இப்பதான் ஏதோ மைனா அங்க ஆதினில கூட விளையாட போயிருக்கா. சரி, முகில் வேற தூங்குறான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள எப்படியாவது இன்னைக்கு ஒரு 2 பிளவுஸாவது தைச்சிடணும். ஐயோ, முகில் எந்திரிச்சிட்டான் போலயே. இப்பதானே தூங்க வச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள எப்படி எந்திரிச்சா? ஐயோ, இருடா இரு, வர அம்மா வர இரு. இவன் முழிச்சிட்டானா, இனி துணி தச்சா மாதிரி தான். இல்ல 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 முகிக்குட்டி, நான் அம்மா வந்துட்டேன்டா. முகில் செல்லம், என்னடா எதுக்குடா அழற? இப்பதானே அம்மா உன்னை தூங்க வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள முழிச்சு அழுதுகிட்டு இருக்க. இல்ல இல்லடா, கண்ணு முழிச்சு பார்த்தா அம்மாவை காணோம்னு சொல்லி அழறியா? அம்மா இங்கதான் இருக்கேன், அழாத அழாத, தூங்கு முகில் செல்லம். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. செல்லக்குட்டி கண்ணுறங்கு, வைரக்குட்டி கண்ணுறங்கு. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. அப்பாடா, ஒரு வழியா தூங்கிட்டான். இனிமே எந்திரிக்கிறதுக்குள்ள போய் எப்படியாவது 2 பிளவுஸாவது அடிச்சிடணும். என்ன மைனா? ஐயோ மைனா, அவ சின்ன பாப்பா தானே, வச்சு விளையாடிட்டு போட்டும். உனக்கு என்ன பாலா இல்ல? இங்க வீட்ல 100 பால் கிடக்கு, போய் வேற ஏதாவது எடுத்து விளையாடு போ. மைனா, எனக்கு கோவப்படுதான்னு சொல்லிட்டேன். எனக்கு துணி வேற தைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ இந்த பாலை வாங்கி கொடுக்கிறதுக்காக உன் பின்னால நான் வர முடியுமா? ஒழுங்கா போ, போய் வேற ஏதாவது வச்சு விளையாடு போ. ஐயோ, வரேன் நட. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ரியா குட்டி, இன்னைக்கும் நம்ம பொன்னியம்மா லேட்டு, இன்னும் காணோம். இன்னைக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாப்போம். சரி, பொன்னியம்மா எப்பவோ வரட்டும். ஆனா என் ரியா குட்டிக்கு பசிக்கும்ல. இன்னைக்கு ரியா குட்டிக்கு எப்பவும் போல அப்பாவே பால் சூடு பண்ணி தரேன். அப்பா பால் சூடு பண்ற வரைக்கும் சமத்தா இதுலயே உட்கார்ந்து இருக்கணும். அப்படி இப்படி திரும்ப கூடாது, திரும்பினா விழுந்துருவ. எல்லாம் அழகாதான் சொல்ற. சரி சரி இரு, அப்பா பால் சூடு பண்ணி தரேன். இரு ரியா குட்டி, இந்த பால் கொதிச்சிருச்சு. அப்பா ஆற வச்சு பாட்டில் ஊத்தி தரேன். ஐயோ ஷமீர், பாத்து. என்னங்க நீங்க, எவ்வளவு பெரிய ஆபரேஷனையும் பார்த்து கவனமா பண்ற ஆளு, ஒரு சூடான பாலை எடுத்து ஆத்துறதுக்குள்ள கைய சுட்டுக்கிறீங்க. பார்த்து கவனமா பண்ணுங்க. நீ இல்லா நேரம் அது நிலவே இல்ல வானமே, இரண்டும் இருண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. உன்னில் துளைந்த என்னை உடனே கொடு, இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே துளைந்து விடு.
டிஷமீர். ஆடே சக்தி, உள்ள வாங்கி கிச்சன்ல இருக்கேன். என்ன சார், இப்படி ஒரு நண்பர் இருக்கேன்ற ஞாபகம் இருக்கா? இந்த பக்கம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் இந்த நண்பனை பார்க்கணும்னு தோணுச்சா? டேய், இப்ப கூட நான் உன்னை பார்க்க வரல, ரியாவை பார்க்க தான் வந்தேன். ஓஹோ அப்படியா? அப்ப சரி, ரியா இங்கதான் இருக்கா, பாத்துட்டு போங்க, நான் வெளியே இருக்கேன். டேய், என்ன காமெடி பண்றதா நினைப்பா? மூக்குலயே குத்திடுவேன், மூடிட்டு நில்லு. டே சக்தி, உன்னை விடவாடா என்னால காமெடி பண்ண முடியும்? டேய் சிரிக்காதடா, எனக்கு அப்படியே கடுப்பா வருது. டேய், உனக்கு இப்ப என்ன தாண்டா பிரச்சனை? ஏன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்னடா பிரச்சனை? தேவதை மாதிரி என் பொண்ணு இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனைடா வந்துட போகுது? ஏன், வந்த வரைக்கும் பத்தாதா? டேய், உனக்கு என்ன தலையெழுத்தாடா? பச்சை புளிய வச்சுட்டு இப்படி தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன், ரியா உனக்கு மட்டும்தான் பொண்ணா? அந்த ஐஷுக்கு இல்லையா? உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்க, அவ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு நாளை அற விட்டு இருந்திருப்பேன். டேய், பின்ன என்னடா, பெத்த பிள்ளை எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம அவளால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கும் இல்ல, நீயும் அவ எங்க இருக்கான்னு தேடணும்னு முயற்சி பண்ண மாட்டேங்கிற. உன்னால முடியலன்னா சொல்லுடா, நானாவது எனக்கு தெரிஞ்சு யாரையாவது வச்சு அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். நீ இப்படி பச்சை புளியும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல ஷமீர். டே சக்தி, நான் நினைச்சா அவ எங்க இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? டே, முடியும்னா அப்ப அதை பண்ணி தொலைக்க வேண்டியது தானடா. எதுக்குடா? இப்ப அவளை தேடி கண்டுபிடிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்டா, ஏன் பிரயோஜனம் இல்ல? என்ன, அவன் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லுவாளா? ரியா உங்க 2 பேருக்கு தானே பிறந்தா, நீ மட்டும் பிள்ளைய பார்த்துக்கிட்டு கஷ்டப்படணும், அவ மட்டும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாளா? கட்டின புருஷனையும் பெத்த புள்ளையும் கழட்டி விட்டுட்டு அங்க ஜாலியா இருக்காளே, அவளையெல்லாம் எந்த லிஸ்ட்லடா சேர்க்கறது? டே சக்தி, வாய மூடு. இதுக்கு மேல ஐஷோ பத்தி ஒரு வார்த்தை பேசின அடிச்சு பல்ல பெற்றுருவேன். அடிடா அடி. சோ டேய், ஏன்டா? இல்ல நீ அடி. டேய், இப்ப எதுக்குடா அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு சத்தியமா புரியல. உனக்கு இப்ப என்ன புரியணும்? ஐஷோ லவ் பண்ண வைக்கிறதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அவளுக்கு தலையில அடிபட்டு உன்னை காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, நீ எல்லாத்தையும் மறந்தப்போ அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ உங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை இருக்குடா. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ உன்னை விட்டு போயிருக்கா. ஆனா அவளை தேடுறதுக்கு நீ எந்த முயற்சியும் பண்ணாம இவ்வளவு கூலா இருக்கியே, இதுதானே எனக்கு ஏன்னு புரியல. ஏன்னா அவளை தேடி கண்டுபிடிச்சோ எந்த பிரயோஜனமும் இல்லடா. அடே, அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னே அவளுக்கு தெரியாதுடா. காய் காயே, கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய். காய் வாங்கலையோ? காய், கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய். வாங்கம்மா, என்ன காய் வேணும்? ஏலே, 1/4 கிலோ கத்திரிக்காய் குடிலே. ஐயோ, கத்திரிக்காய் இல்லையேம்மா. சரி, அப்ப 4 முருங்கைக்காய் குடிலே. ஐயோ, முருங்கைக்காயே இல்லையேம்மா. அப்ப சரி, ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் நாச்சும் குடிலே. ஐயோ, வெண்டைக்காயே இல்லையேம்மா. இந்த கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாம் இருக்கு, அதுல ஏதோ ஒன்று பார்த்து எடுங்க. ஏலே, தலைக்கு தார்பாய் கட்டினவனே, அப்புறம் என்னத்துக்குலே கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய்னு கத்திக்கிட்டு வார? இருக்கிற காய் பேரு சொல்லி கத்தினா பட்டாடா, இல்லையெல்லாம் கிடந்து கூவிக்கிட்டு வாரான். அம்மா, அது பழக்க தோஷம். அப்படியே கத்தி கத்தி பழகிட்டேன் பாத்தீங்களா, அதனாலதான் அப்படி சொல்லிவிட்டேன். நல்ல பழவன போ. சரி, இதுல இந்த பீட்ரூட் ஒரு 1/4 கிலோ போடு. சரிங்கம்மா, தான் கொடுக்குறேன். அட ஆச்சி, எனக்கு காய் வாங்க வந்தீங்களா? அட வாட்டி அபிராமி, ஆமாட்டி, இந்த பையன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய்னு கத்திக்கிட்டு வந்தான். சரி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாங்கிட்டு போய் சாம்பார் வைப்போம்னு வந்து பார்த்தா ஒன்னுத்தையும் காணோம். இந்த கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் தான் இருக்கு. சரி, பீட்ரூட் வாங்கிட்டு போய் பொரியல் பண்ணுவோம்னு வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன காய் வாங்கவா வந்த? அட இல்லாச்சி, நான் காயெல்லாம் வாங்க வரல. நான் சமையலெல்லாம் முடிச்சிட்டேன். நானே மோர் குழம்பு வச்சேன். உங்க சத்தம் கேட்டுச்சு, அதான் சரி உங்ககிட்ட பேசுவோம்னு வந்தேன். ஓ சரி சரி அபிராமி. ஆமா, ஓ மவன் என்ன போன் எதுவும் பண்ணானா? எப்ப வாரான்? போன் பண்ணாச்சு. இன்னும் 2-3 மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வர்றக்குள்ள பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிட்டோம்னா அவன் வந்ததும் பொண்ணு பார்க்க போய் பேசி முடிச்சிடலாம். பாத்தீங்களா? ஆமா ஆமா, நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம அரிக்காணி மவன், அவ பேரு கூட என்னது, நந்தினியா என்னன்னு தெரியல டி. அந்த பிள்ளைய ஓ மவனுக்கு பார்த்தா என்ன? யார்? அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே, அந்த அரிக்காணியோட மவளா? டி, அவதான்.
ஐயோ வேண்டாச்சி, அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறமும் கம்மி தான், அதுவும் இல்லாமல் உயரமும் இல்லை. வேணாம். ஏன் அவனுக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அவனுக்கு நல்ல அவனுக்கு பொருத்தமான பிள்ளையா பார்க்கணும். அவன் போலீஸ் வேற. அப்போ அந்தளவுக்கு அவனுக்கு சமமாக கொஞ்சம் படிச்சிருக்கணும்ல. அந்த பிள்ளை ஏதோ 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிச்சுட்டு அவன் அம்மா கூட இங்கே தோட்டத்து வேலைக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளையெல்லாம் ஏன் அவன் கெட்ட மாட்டான். அதுவும் சரிதான். உன் மகன் போலீஸு, அவனுக்கு தகுந்தாப்புல நல்ல படிச்ச பொண்ணா நல்ல பொண்ணாவில் பார்க்கணும். சரி, தோட்டத்து வேலை போகிறது அது இதெல்லாம் நமக்கு வேணாம். நல்லா படிச்ச பிள்ளையாவே பார்ப்போம். ஆமாம், இப்போ எல்லாம் 12ஆம் கிளாஸ் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்க பிள்ளைகளாம் இருக்குங்க. கொஞ்சம் தேடி விசாரிச்சா கிடைக்கும். பார்ப்போம். சரிங்காச்சி, நானும் 4-5 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். அங்கேயும் போட்டோவெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. போட்டோவெல்லாம் பார்த்து நல்ல என் அவனுக்கு எடுப்பான பிள்ளையா பார்த்து தான் கட்டி வைக்கணும். எல்லாம் அவன் வர்றதுக்குள்ளே பார்த்து பேசி முடிக்கணும் ஆச்சி. சரி அபிராமி, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லையில உன் முகத்துல என்ன சந்தோஷம் பாரு. நல்ல அருமையான மருமவளா தான் உன் வீட்டுக்கு வருவா. அல்லாம என் வீட்டுக்கு ஒன்று வந்திருக்கு தண்டச்சோடு, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நல்ல மருமவளா கிடைப்பா. சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க ஆச்சி. சரி, அப்ப நான் வரேன். வாச்சி வா. இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட 1/4 கிலோ பீட்ரூட் 20 ரூபா கொடுங்க. என்னது 20 ரூபாயா? எலே, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் போய் சொல்லி தான் நம்மளே வர வச்ச. போய் சொல்லி வர வச்சதுக்கு உனக்கு 10 ரூபாய் ஃபைன். இந்த புடி 10 ரூபாய். ஏமாத்தி வர வச்சுட்டு 20 ரூபாய் வேணுமாமல? 20 ரூபாய்? என்ன தீரா? அழகா இருக்கு தீரா. ஐயோ தீரா, எனக்கு ஒண்ணுமே வேணும்டா. அம்மாக்கு கடையெல்லாம் அலைஞ்சு உனக்கு பேகு எல்லாம் வாங்கினதுல தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. அம்மா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். நீ அந்த பேக் அந்த பக்கம் ஓரமா எடுத்து வச்சுட்டு வெளியே போய் விளையாடுப்பா. தலை வலிக்குதா? சரிம்மா, சரி, நான் வெளியே போய் விளையாடுறேன். நீங்க படுத்துக்கோங்க. தீரா, ஹாய், நீங்களா? வாங்க ஃப்ரெண்ட். இப்பதான் நீங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க. அதுவா தீரா, நம்ம பேக் வாங்க போனோம்ல, அந்த கடையிலேயே உன் அம்மா போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த கடையில உள்ளவங்க தான் என்னை கூப்பிட்டு போனை கொடுத்தாங்க. அதை தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்படியா? அம்மாக்கு எப்பவும் இதுதான் வேலை. போனை எங்க போனாலும் அவங்க மறந்து வச்சிருவாங்க. அம்மாக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ஃப்ரெண்ட். சரி சரி, அம்மா எங்க? அதுவா, அம்மாக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு உள்ள படுத்து தூங்குறாங்க. என்னது, சீதாக்கு தலைவலியா? போனை கொடுங்க ஃப்ரெண்ட், நானே அம்மா கிட்ட கொடுத்துறவா? வேணாம் தீரா, நீ விளையாடு. நானே அம்மாவை பார்த்து போனை கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், உள்ளதான் இருக்காங்க, போங்க. அச்சோ, பாவம் தூங்குறா போலயே. சீதா, என்ன முழிக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை நல்லா தூங்கியிருப்பாளோ? சீதா, உன் கண்ணை பார்த்து என் காதலை சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. அப்படியே தைரியம் வந்து நான் என் காதலை சொன்னாலும் நீ எனக்கு ஏத்துக்குவியான்னு தெரியல. உன் வாழ்க்கையில ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிட்டான்றதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான் இருப்பாங்கன்னு யாரையுமே நம்பாம இருக்கிறது ரொம்ப தப்பு. உண்மையா நேசிக்கிற சில ஆம்பளைங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அது நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவ சீதா. ஆரம்பத்துல என்னையே நீ நம்பாம தானே இருந்த. அப்புறம் என்ன நம்பி என் கூட நீ ஃப்ரெண்டா உன்னை நான் பழக வைக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என் காதல சொல்லி என்ன நீ புருஷனா ஏத்துக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ? ஆனா ஒண்ணு சீதா, இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. என்ன மாதிரி உண்மையா நேசிக்கிறவங்களும் இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு என் காதலை ஏத்துக்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் தீரனுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருப்பேன். ஐ லவ் யூ சீதா. ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, முந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே, உன்னோடைய பார்வையில என் உடம்பு வெகுதடி, பக்கத்தில நீ இருந்தா என் வயசு நோகுதடி, கண்ணிரண்டு மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றி நான் சிரிந்தேனே, என் மனதும் ஏதோ என்னிடம் இல்லை, வேண்டிய உன்னிடம் நான் தொலைத்தேனே.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.